அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முருகருடைய கோவிலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருகருடைய கோவிலில் ஒரு விசேஷமான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பழனி தண்டாயுதபாணி கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அது என்னென்னா, நவபாஷான சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவபாஷான சிலைன்றது என்னென்னா, 9 விதமான பாஷாணங்கள் இருக்குது. அதாவது அந்த பாஷாணம் என்னென்னா, ஜாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம். இது 9 வகையான பாஷாணத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சித்தர் முறைப்படியில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி ஒரு சிலையாக உருவாக்குறாங்க. அந்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னா, போகர் யானை முட்டி குகையில் இன்னொரு குகை இருக்குது. அதாவது பழனியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே செய்த அந்த முதல் சிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நவபாஷான முருகர் சிலை. அந்த சிலை தான் என்ன பண்ணாங்க, பழனியில் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. பழனியில் ஒரு விசேஷமான ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக விழக்கூடிய பகுதியில் தான் முருகப்பெருமானுடைய அந்த விக்கிரக பிரதிஷ்டையே இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம், இந்த நவகிரக தோஷங்களில் ஒருங்க பெற்ற ஜாதகங்கள்லாம் இருக்கும். மிக கொடிய வறுமையில் இருக்கக்கூடியவங்க, எதிரிகளால் துன்பப்படக்கூடியவங்க, அதாவது தவறு செய்துட்டு அந்த தவறை திருத்தணும், மனம் உருகி எந்த பக்கம் போனால் இதை சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நபர்கள் பழனி கோவில் போயிட்டு அந்த விக்கிரக மூர்த்திக்கிட்ட மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோஷங்கள்லாம் குறையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த செவ்வாய் தோஷத்துடைய அந்த வீரியங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த வீரியம்லாம் குறைக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த பழனி கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு அடுத்தது பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, போகர் இரண்டாவதாக செய்த நவபாஷான சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இங்கே சிலர் இந்த நவபாஷாணங்கள் இல்லை, தசபாஷாணம் அப்படின்றாங்க. அதாவது 10 விதமான பாஷாணங்கள் அதாவது விஷயங்களை பயன்படுத்தி, கடுமையான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அது ஒரு மருந்து, ஒரு மற்றவங்களுடைய கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அளிக்கக்கூடிய, அதாவது அந்த கீர்த்தி, அதாவது ஒரு வினையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விக்கிரகமாக மாற்றி கொடுத்துருக்கிறார் போகர் அப்படின்றது ஒரு பெரும் சிறப்பு. அது இந்த கோவில்களுக்கெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திர நாட்களில் நீங்கள் இந்த கோவில்களுக்கு போயிட்டு, அதாவது இந்த 2 நவபாஷாணங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, குழந்தை வேலப்பர் கோவிலாக இருக்கட்டும், அப்படின்னா பழனி தண்டாயுதபாணி கோயிலாக இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அவருடைய விக்கிரகத்தினுடைய திருவுருவப்படத்தை வீட்டுக்கு கொண்டு வச்சு பூஜை செய்வது, அப்புறம் பாராயணங்கள் செய்வது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த விக்கிரகத்தை செய்தவர் பார்த்தீங்க அப்படின்னா போகர் அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதாவது விஸ்வகர்மா உடைய குடும்பத்தில், அதாவது பார்த்து பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த அந்த கல்லை விக்கிரகமாக மாற்றக்கூடிய விஸ்வகர்மாக்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சித்தர் போகப்பெருமான் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி மக்களுடைய கர்ம வினையை பார்த்தீங்க அப்படின்னா அதை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விக்கிரகத்தும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் தான். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
செவ்வாய் வந்து ஜாதகத்தில் வந்து எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றது வந்து அந்த செவ்வாய் தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து தெரியும். ஏன்னா செவ்வாய் தோஷம் வந்து கொடுக்கக்கூடிய சில ஜாதகங்கள்லாம் இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர்லாம் பிரியாது, பட் படுக்க வச்சிடும். விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆறும் மறுபடியும் விபத்து ஏற்படும். கொஞ்சம் க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் விபத்து ஏற்பட்டு வரும். சரி ரைட், இந்த விபத்துலாம் நின்றுச்சா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேசக்கூடிய ஒரு இதுவில் வந்து பார்த்தா சண்டை வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். எரிஞ்சு எரிஞ்சு பேசுவாங்க. அது அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் கட்டுப்படுத்தலாம் முடியாது. ஒரே ஒரு கோவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போகர் உருவாக்கின இந்த நவபாஷான சிலை இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி கோவிலும் அதுக்கப்புறம் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலும் தான் வந்து சிறந்த ஒரு கோவில். இந்த மாதிரி மேலும் ஒரு சிறப்பான தகவல் வந்து நம்ம பார்ப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.